அரசியல் ஆசான் தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து நீங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். அன்பான உறவுகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஏனென்று சொன்னால், அண்ணன் அவர்கள் பொதுவாக ஒரு கூட்டத்தை கூட்டி, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இயற்கை சூழ்ந்த மாநாடுகளை அண்ணன் நடத்தி நாம் அனைவரும் காத்திருந்ததான் அண்ணன் எப்போது மாணவர்களை பார்ப்பார், மாணவர் பாசறை பொறுப்பாளர்களை எப்போது பார்ப்பார் என்று நாம் அனைவரும் காத்து கொண்டிருந்தோம். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தான் இது. 500,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாம் ஒன்று கூடி நமது தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பின்னால் இவ்வளவு மாணவர்கள், இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல, உலக தமிழர்கள் அனைவர்களும் வியந்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வே அண்ணன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. அண்ணன் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர், ஆணோ பெண்ணோ, அந்த சாதியோ இந்த சாதியோ, அதெல்லாம் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற நமது நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை நீங்கள் அனைவர்களும் முன்வைத்து நமது வேட்பாளர்கள் பின்னால் இப்பொழுது வர இயலாத சூழலில் இருந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், குடும்பத்தார்கள் இருப்பார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளர்கள் பின்னாலும் நாம் குறைந்தது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 50 மாணவர்களுக்கு மேலாக நாம் பங்கு பெற்று நாம் அந்த கொடியை பிடித்து விவசாய சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நாம் அனைவரும் செலுத்த வேண்டும். அதை தான் நமக்கு இன்னைக்கு எடுக்கிற உறுதிமொழியாக இருக்கணும். இது சாதாரண ஒரு நிகழ்வு, நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு தான். அந்த எதிர்பார்த்த நிகழ்வை நம்ம இதை அவ்வளோ பெரிய செய்தியாக கொண்டு போகணும். அதனால மாணவர் பாசறை உறவுகள் அனைவர்களும் இதில் ஒத்துழைச்சு நம்ம 2026க்கும் மேலாக இங்கே ஒரு 1000 மாணவர்கள் இருக்காங்கன்னா, இன்னும் 2026க்கு அப்புறம் ஒரு 5000 மாணவர்கள், 6000 மாணவர்கள், லட்சம் மாணவர்கள் நம்ம அண்ணன் சீமான் பின்னாடி சூழ்ந்தா மட்டும்தான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மாணவர்கள் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால அந்த இளைஞர்கள் மாணவர்கள்ட்ட நம்ம அதிகமாக போய் பேசணும். குடும்பத்தார்கள்ட்ட பேசுறது மட்டும் அல்லாமல் இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட நம்ம போய் பேசி அவங்க எல்லாத்தையும் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இனிமே இந்த 200 ரூபாய்க்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் யாரும் போகாமல் கொள்கையோட சித்தாந்தத்தோட அண்ணன் சீமான் அவர்களுக்காக வலிமையோட அண்ணன் சீமான் அவர்களுக்கு வலிமையை சேர்த்து நம்ம இந்த தேர்தலில் நம்ம களம் காணணும். அதனால தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு பேச்சையும் நெஞ்சில் அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி, பச்சை குத்துற மாதிரி நீங்கள் எல்லாம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பேச்சையும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு வெறி, அண்ணன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வெறி ஏத்துறான்னு, அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அப்படி நெஞ்சுக்குள்ள ஒரு வெறியோடு ஏற்றிக்கிட்டு 2026 முழுமையாக நீங்கள் களமாடணும். களமாடி வெற்றி வாகையை சூடுவோம். இன்றைக்கு நம்ம திருச்சியில் மாணவர்கள் சார்பில் இங்கே ஒரு 1000 பேர் கூடியிருக்குன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1000 பேர் கூடணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1000-2000 மாணவர்கள் இருக்கணும் அண்ணன் சீமான் பின்னால். இப்போ இருக்க பெரியவங்கெல்லாம் அது போகட்டும், அது அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க நம்ம மாணவர்களும் இளைஞர்களும் நம்ம அதிகமாக இருக்கணும்னு சொல்லி 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. வரலாறு படிப்பதற்கு மட்டுமல்ல, படைப்பதற்கும் தான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.